திரு பிரகாஷ், இதுல எங்க சந்தேகம் வருதுன்றது, இப்ப அக்னீஸ்வரன் கேட்கறது அதிமுக தான் தலைமை, எங்களுக்காக தான் இங்க வந்து கூட்டணி அமைச்சாங்க, நாங்க தான் முடிவெடுக்க போறோம், அதிமுக தான் பெரிய கட்சின்னா திமுக நியாயப்படி அதிமுகவை தான் விமர்சிக்கணும். எதுக்கு பாஜகவை காமிச்சு டெல்லியிலிருந்து வந்துருவாங்க, டெல்லியிலிருந்து எதுக்காக ஏன் பூச்சாண்டி காட்டுறீங்கன்னு அக்னீஸ்வரன் கேட்கிறார். சூப்பர் சார். அதாவது இதுல பிரச்சனை எங்க தெரியுமா சார், பாஜக அமித்ஷா வந்து கூட்டணியை டெல்லியில தான் அனௌன்ஸ் பண்ணாரு. இவர் டெல்லியில ஒரு 3 கார் மாறி போனார் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு. அவர் ட்விட்டரில் நாங்கள் வந்து வி ஆர் ஆன் ப்ராசஸ் அப்படின்னாரு. என்டிஏ கூட்டணின்னு தான் பேனர் வச்சாங்க ப்ரெஸ் மீட்டில். சரி, என்டிஏ கூட்டணிக்கு அன்னைக்கு அன்புமணி வந்திருக்கணும், அன்னைக்கு ராமதாஸ் பிரச்சனை பண்ணிட்டார், அதனால அன்புமணியால் அங்கே வர முடியல. ரைட்டா? அந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் என்ன சிக்கல்னா கரெக்டாக 100 சீட்டு சார். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டிக்ளரேஷனில் ஒரு 50 100 இஷ்டத்துக்கு எண்ணிக்கையை போட்டு பிஜேபி வந்து புஷ் பண்ணுறாங்க. 100 சீட்டு கேட்குறாங்க. இருங்க, புஷ் பண்ணுறாங்க. 50 100 150 கூட கேட்பாங்க. புஷ் பண்ணுறாங்க. இவங்க புஷ் பண்ணி ஏடிஎம்கேவை ஒரு கார்னர் பண்ணிட்டு சொல்றாருன்னு நினைக்கிறேன். இருங்க, துணை முதலமைச்சர் பதவி போஸ்ட் ஓட்டங்களை தூக்குனாங்க. இல்ல சார், நான் பேசி முடிச்சோன்னு வாங்க. இப்படி ஒரு பார்கெனிங் வந்து பெட்டர் பார்கெனிங் வந்து பிஜேபி சைடில் இருக்கு. தே ஹாவ் டு அகாமடேட் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் டிடிவி தினகரன், அந்த மாதிரி சசிகலா உட்பட நிறைய பேர் அகாமடேட் பண்ணிட்டு ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டு அதை வந்து சூப்பர்ஃபிஷியலாக கொண்டு வந்து ஏடிஎம்கேவோட டாமினேட் பண்ணோன்றது அவங்களுடைய மூவ். இதை வந்து எடப்பாடி எதிர்க்கிறார், டோட்டலாக எதிர்க்கிறார் எடப்பாடி. நீங்கள் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி நான், அது ராமதாஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட பேசணும். அன்புமணி மூலமாக பாஜக அணியில் வந்து இப்படிலாம் வரக்கூடாது. ராமதாஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட பேசணும், என்னோட கமாண்டுக்குள்ளே தான் நீங்கள் வரணும், ஏடிஎம்கே கமாண்டுக்குள்ளே தான் நீங்கள் நிற்கணும். இது வந்து எடப்பாடியுடைய ஸ்டாண்டு. எடப்பாடி அதுக்கான இந்த ஃபைட்டு தான் வந்து அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் இவருக்கும் நம்ம அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் எல்லாருக்கும் போகக்கூடிய ஃபைட்டு வந்து ஹூ இஸ் த டிசைடிங் ஃபேக்டர், யார் வந்து டிசைட் பண்ண போறா? இபிஎஸ் தான், அவங்க தானே தலைமை. அவங்க தான் சார் தலைமை. பட் பார்கெனிங்ல வரும்பொழுது பிஜேபி ஒரு ஃப்ரண்ட்டை கொண்டு வரும்ல. இப்போ நீங்க, எனக்கு ஒரு கேள்வி பிரகாஷ், இப்போ அதிமுக தான் தலைமை, அதிமுக தான் சீட்டு கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் பகிர்ந்தளிக்க போறாங்க. இதுல திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் திரும்ப திரும்ப திமுக கூட்டணியில வந்து பாஜக வரப்போகுது, பாஜக ஆளப்போகுது, டெல்லியில இருந்து ஆள நினைக்கிறார்கள் அப்படின்னா அது எப்படி? அதிமுக தானே சார், நாளை எல்லா முடிவையும் அதிமுக தானே, இபிஎஸ் அவங்க தானே எடுப்பாங்க. எல்லா முடிவையும் இபிஎஸ் எடுக்க முடியாது சார். ஒன்று, அமித்ஷா வந்து சொல்லும் பொழுதே அவர் கேட்டகாரிக்கலாக சொல்றாரு, பாஜக அதிமுக கூட்டணின்றார். அவர் பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் அவர் பேசுறாரு. அப்போ கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க வெளியிட்ட டெல்லி பார்லிமெண்ட்ரி போர்டு வெளியிட்ட டெக்ஸ்ட் வெளியாகிருக்கு, சமூக வலைத்தளங்களில் இருக்கு. அந்த டெக்ஸ்டில் வந்து கூட்டணி மந்திரி சபை வரைக்கும் பேசுகிறாங்க. அந்த டெக்ஸ்ட் அமித்ஷாவுடைய இன்டர்பிரிட்டேஷனை வெளியிட்டிருக்காங்க. ஸோ பாஜக வந்து இந்த இடத்துல கூட்டணி அரசு அமைவதை வந்து அவங்க வலியுறுத்துறாங்க, கூட்டணியே வலியுறுத்துறாங்க. ஸோ அதை தான் எதிர்க்கிறாருன்றீங்க. எடப்பாடி வந்து கூட்டணியை எந்த காலத்திலையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அப்போ அது எப்படி அந்த சிச்சுவேஷனுக்கு ஏடிஎம்கேவை நீங்கள் கொண்டு வருவீங்கன்னா, மோர் சீட், நிறைய சீட்டுகள் வாங்கி ஒரு அலையன்ஸ் 2 ஃப்ரண்ட்டுகளாக அதை மாற்றி 2 கூட்டணிகளாக மாற்றி ஒரு கூட்டணியை உருவாக்கி, பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணி, அதிமுக கூட்டணி, 2 கூட்டணியை உருவாக்கி இந்த 2த்துக்கு இடையான ஒரு சீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து அதிமுகவுக்கு மேலே ஏறி உட்காரணும் அப்படின்ற ஒரு முயற்சி வர்றதை தான் ஸ்டாலின் சொல்றார். பாஜகவுடைய ஆட்சி, பாஜகவுடைய கண்ட்ரோலில் பாஜகவுக்கு அதிக சீட்டு கொடுத்து பாஜக, இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாரு, இன்னைக்கு வரையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கட்சி, அண்ணாமலையோட அங்கே இருந்த ஆட்கள் அவங்க கேட்குறாங்க. இதைத்தான் அண்ணாமலை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு.
பாஜக ஆட்சி. அதை தான் எச்சரிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறார். அதுதான் எச்சரிக்கிறார். அண்ணாமலை வந்து அதை தான் எச்சரிக்கிறார். இப்போ அண்ணாமலை வந்து அவரை வந்து ஜஸ்ட் அவர் ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர். அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக போச்சு, அவருடைய ஃபார்முலா ஃபெயிலியர் ஆச்சு, அதனால தான் அவரை தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் ஒரு வேர்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, பட் ஹீ ஸ்டில் ஹாஸ் அ பவர். ஓகே, அக்னீஸ்வரன் அந்த இடத்துக்கு எனக்கு விளக்கம் கொடுங்க. எப்படி பார்த்தாலுமே வந்து பாஜக அப்படின்றது வந்து தமிழகத்தில் வந்து கால் பதித்து விடும். அது மத்தியில் அரசையும் எதுக்குறாங்க, இங்க தமிழ்நாட்டிலையும் அதை நாங்கள் ஒரு காலும் அனுமதிக்க மாட்டோம்ன்ற பெயர்ல தானே அதிமுக அணியையும் சேர்த்து விமர்சிக்கிறாங்க. இல்லை பாஜகவை வந்து தவிர்த்து விட்டு இது அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு மட்டும் கொண்டு போக முடியுமா? பாஜக உள்ளுக்கு இருக்கத்தானே செய்யும். அண்ணாமலை அவர்கள் பாஜக ஆட்சின்னு சொல்றதும், பிரகாஷ் அவர்கள் சொல்ற மாதிரி அமித்ஷா அவர்களை என்டிஏ ஆட்சின்னு சொல்றதையும் திமுக கடந்து போயிடுவாங்களா என்ன? பாஜகவை குறி வைக்காம எப்படி இருப்பாங்க? ஐயா நித்யானந்தம் அவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். பாஜகவினுடைய முன்னாள் தலைவரை திரு அண்ணாமலையை இப்படி பேச சொல்றது திரு அமித்ஷா அவர்களா அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்களா? இல்ல நான் தாயா 30 வருஷத்துக்கு பட்டா போட்டு வச்சிருக்கிறேன், என்னை மீறி எந்த தலைவர் வந்தாலும் நான் பேசுறதுதான். ஒண்ணு நீங்களா என்ன கட்சியை விட்டு நீக்குனா நான் விஜயோட போவேன், சீமானை ஒண்ணு சேர்ப்பேன், எல்லாரும் ஒண்ணு சேர்த்து ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் பிரளயம் நடத்துவேன். ஆகவே திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு குறுகிய காலத்துல இருந்த உங்களை திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க பேசுறீங்களா? இல்லைக்கு தலைமையே நம்மள துண்டிக்கணும். அதிமுக பேசாமே இருப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அத பத்தி ஏன் சார் நீங்க கவலைப்படுறீங்க? எதிர்கொள்ள வேண்டியது அதுக்கு யார் தலைவர்? விமர்சனம் வந்து நான் கேக்குறேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் தலைவர்? பாஜகவின் தலைவர் யார்? அவர் அப்படி சொன்னாரா சார்? நான் என்ன கேக்குறேன்னா, பாயிண்ட் என்னன்னா சார், கூட்டணி ஆட்சி அப்படின்னு விசிகாவில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறாங்க. திமுக பெருசாலாம் ரியாக்ட் பண்ணல, அது குழப்பம் இருக்கு. ஆதவ அர்ஜுனாவே வெளியேறுகிற நிலைமை. ஏன்னா நீங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்ற பேச்சு இருக்குல்ல. விசிகா எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கு சார்? அதுக்குள்ள இல்ல விசிகா தமிழ்நாட்டை எத்தனை ஆண்டுகாலம் ஆண்டு இருக்குது? சரி, ஆதவ அர்ஜுனை உருவாக்கி உற்பத்தி பண்ணி விசிகாவுக்கு போக சொன்னது யாரு? திமுக தானே. வேற ஒரு இடத்துக்கு நகர்த்துறீங்க.